வெல்கம் டு 10 minute cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை சுண்டலில் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட பண்ணி கொடுக்கலாங்கப்பா குழந்தைங்களுக்கு. இது நல்லா அது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு என்ன வேணும்னு பாட்டு வந்துடலாம். பிரியாணி செய்யறதுக்கு வெள்ளை சுண்டல் நைட்டு ஊற வச்சு நான் காலையில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சுண்டலுக்கு ஒரு டம்ளர் அரிசி சரியாக இருக்குங்க. 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வரமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் 3, வெங்காயம் 2 கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். சாப்பாடு செய்கிறதுக்கு பிரியாணி சாப்பாடு செய்கிறதுக்கு தயிர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மசாலா பிரியாணி மசாலாவுக்கு பிரிஞ்சி இலை 2, முந்திரி பருப்பு 4, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு 3, கல்பாசி 2, ஜாதிக்காய் 1/4 வாசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டால் போதுங்க. ஜாதி பத்திரி பூ இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/4 வாசி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 10 பல் பூண்டு, ஏலக்காய் 1, கொத்தமல்லி தண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம குக்கரில் தாளிச்சு விட போகிற பிரியாணியை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு நெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. தாளிப்புக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம பிரியாணி மசாலாவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. வறுத்து கூட பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பிரியாணி மசாலாவுக்கு இது பொருட்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரிங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்ச பார்த்திங்களா, பிரியாணி மசாலா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் அரைச்சி வச்ச பார்த்திங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் சுண்டல் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக கமன்னு ஸ்மெல் சூப்பராக இருக்குதுங்க அந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவரு. அப்பப்போ பார்த்துக்குங்க, இஞ்சி பூண்டு அவன் அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறனால அடியில் பற்றி போயிடும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் உள்ளே சேர்த்திக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் தயிர் சேர்த்துனா கொஞ்சம் சாப்பாடு பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தயிர் சேர்த்துறோம். வெள்ளை சுண்டலை உள்ளே சேர்த்திக்கலாங்க. அரிசி 1 டம்ளர் அரிசி அதையும் கழிஞ்சு உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பளபளன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் குழவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 எலுமிச்சை மலை ஜூஸ் சேர்த்திக்கோங்க. எங்கிட்ட எலுமிச்சை மலை இல்லைன்னா சேர்த்துல, நீங்கள் இருந்தால் சேர்த்திக்கோங்க. எலுமிச்சை மலை லைட்டாக ஒரு 1/4 எலுமிச்சை மலை சாரை உள்ளே புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சுட்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு இது டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு ஒரு வேளைக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கூட சாப்பிட்லாங்க. வெள்ளை சுண்டல் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சுண்டல் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு கொடுத்தா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ரெசிபியோடு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.
இதை புதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.